திஸ் இஸ் ஹியூஜ் மேட்ச். ஸோ கார்த்திக் 11 அட் லாஸ்ட் 16 டீமில் லாஸ்ட் 4 டீம்ஸ் இருக்காங்க. செமிஃபைனல் நம்பர் 1. ஸோ தி விண்டேஜ் 11 ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் 2 பிஃபோர் டேக்கிங் வீடியோ நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கவரேஜ் திஸ் என்டையர் டோர்னமெண்ட். காரல் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஎம்டி ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்குன்னே வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ டாட் பால் அண்ட் லாஸ்ட் அந்த 16 டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் பாய்ஸ், செகண்ட் டீம் விண்டேஜ் 11 4, அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஓஏஜே அண்டு சந்தோஷ் மெமோரியல். ஸோ 4 டீம் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனலில் இருக்காங்க. மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்கோராக 222 ஆடிருந்தாங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. 2 பாலும் நல்லா போட்டிருந்தாங்க. 3rd பாலும் நல்லா ரைஸ் வந்தது. ஸோ பிச் வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டே இல்லை. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் தி ஸ்டெம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 4 லைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். மிச்சபடி லெக் ஸ்டம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 மீட்டர்ஸ் இருக்கும். சேசிங் பாய்ஸ் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். சுரேஷ் நல்லா ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. டாட் பால். ஸோ ஃபஸ்ட் ஓவர் பவுலிங் சைட் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஓவர் கம்ப்ளீட்டட் ஸ்கோர் 1 for no loss. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர். அகெயின் தி சேம் ஐசிசி ரூல்ஸ். இட்ஸ் ரத்னவேல். ஸோ நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், கரெக்டாக ஸ்பாட்லேயே போடுவார். டாட் பால். ஸோ நல்லா மூவ் ஆன் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பவர் பிளேலேயே ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் பால். ஓ எக்ஸலண்ட் கேட்ச். சாரி, போன பால் கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியல. போன பால் பவுண்ட்ரி அடிச்சிருந்தார் ஸ்லாக் ஸ்வீப்பில். ஸோ ஆண்டனி இந்த மாதிரி ஷாட் நல்லாவே ஆடுவார். கொஞ்சம் பால் அண்டரில் வந்திருக்கு. டாட் பால். ஸோ நல்லா இடத்துல போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அகைன் இன் பிளேஸ். கை நேரில் ஆடி இருக்காங்க. அழகாக பால் கண்டரில் போய் ஆடி இருக்காரு சுரேஷ். இட்ஸ் a 4. ஸோ இந்த ஓவரில் விக்கெட் எடுத்தாலும் 2 பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நம்மாழ்வார். எக்ஸலண்ட் டெலிவரி. நல்ல லென்த்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஷார்ட் பால் நல்லா பனிஷ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் a 4. நல்ல டெலிவரிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாரு, ஆடி இருக்காரு. சிங்கிள். பிக் ஷாட்ஸ்க்கான முயற்சி. நோ. இட்ஸ் டாட் பால். 2-3 பாலாக ஒரு பிக் ஷாட்ஸ்க்கு போகிறாங்க. அகைன் நைஸ் லாக் ஸ்வீப். ஒரு நல்லா சேசிங் பார்க்குறோம். 2 டீப் மிட் விக்கெட் அண்டு லாங்கான கொஞ்சம் வைடாக வச்சுருக்காங்க. 3 over 18 for 1. So Anthony 7 ball faced 12 and Suresh 4 ball faced 5. So Nammalwar 2 over complete பண்ணியிருக்காரு. 9 runs given. And Ratnavel 1 over completed 9. So straight away பிரேம் வந்திருக்காரு. நியூ bowler come to an attack from over the wicket. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ட் ஸ்டெப்பில் நல்ல ஸ்பாட்டில் போடக்கூடிய பவுலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா டீப் கலி அண்டு லாங் ஆஃப் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெக் ஸ்டம்பில் வந்து பார்த்திங்கன்னா excellent piece of bowling. நல்ல பாலை ரீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். டாட் பால். 2 பாலாக வந்து ஆஃப் ஸ்டெம்ப்லேயே இருக்காங்க. ஒரு டீவியேஷன் இருக்குது. கவர்ஸ் நல்ல ஒரு ஷார்ட் ஆடி இருக்காரு. பச்சிட் அவுட் தி கிரவுண்ட். 4. 3 பால் போட்டிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கைன் இட்ஸ் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். It's 4. 2 in a row.
லேட் கட் வித் சதீஷ். முடிஞ்சிருக்கு 27 for 1. அகெயின் ஸ்லிப் இன் பிளேஸ். ஸ்லிப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காரு. பால் நம்பர் 2. ஸோ நல்ல ட்ரைவ், எக்ஸலண்ட்டாக ஆடி இருக்காரு. ஸோ தட் இஸ் அன்ஸ்டாப்பபிள் ரோலிங். ஸோ போன பால் கொஞ்சம் க்ளோஸாக போட்டுட்டாரு. இட்ஸ் செகண்ட் பால். இட்ஸ் ஸ்லோயர். இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி வேரியேஷன் காட்டிகிட்டு இருக்காரு சதீஷ். இந்த பாலும் வேகம் கொடுக்கல. சிங்கிள் 2-ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க. டேக்கிங் கம்ஃபர்டபுள் 3 runs. ஸோ within 5 over completed. ஸ்கோர் 34. 34 ரன் ஆடி இருக்காங்க. ஃபார் பிரேம் லாங் ஆன் லாங் ஆஃப் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஃபார் சுரேஷ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். நல்ல கட் ஷாட் ஆடி இருக்காரு. இட்ஸ் 4. ஸோ எவ்ரி ஓவர் ஒவ்வொரு பவுண்ட்ரியை கொடுத்துட்ருக்காங்க. Again, miss timing. Oh. நல்ல ஒரு குட் அவுட்ஃபீல்ட். ஸ்கொயர்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக 4 போயிடும். இட்ஸ் 4. ஸோ பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 6 over கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 45. 7.50 ரன் ரேட்டில் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஆகாஷ் 12 ball ஃபேஸ்டு 16 அண்ட் சுரேஷ் 17 ball ஃபேஸ்டு 28. ஸோ 5 பவுண்ட்ரி ஆடி இருக்காரு. சுரேஷ் ஒரு மாதிரி பிச்சை ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் இட்ஸ் சதீஷ். ஸோ போன ஓவருக்கு முந்தின ஓவர் நல்ல வேரியேஷன். ஸ்லோயர் வேகம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அகைன் நல்ல ஒரு ஸ்பின்னில் ஒரு டர்ன் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன். நல்ல wide archer, dot ball. Good shot. So நல்ல placement, good shot selection. ஓவர் முடிஞ்சிருக்கு. 54 for 1. அகைன் மோகன்ராஜ் ஸோ மாதிரி அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஆஃப் ஸ்பின் மாதிரி போட்டுட்ருக்காரு. சாஃப்ட் ஹேண்ட் சிங்கிள். ஸோ நல்லா அக்ராஸில் ஆடி இருக்காரு. 2 again. நல்லா மிடில் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் இல்லை. இட்ஸ் கம்ஃபர்டபுள் கேட்ச். So 8 over completed. 57 for 2. Again it's new bowler. நல்லா ஸ்டாப். கேட்டியான சான்ஸ் இருந்தது. குட் ஷாட். நல்ல ஸ்லாக் ஸ்வீப்.
So 9 over completed, score 66 for 2. It's 4. Again, it's a good shot. ஸோ நம்ம டீம் கேப்டன் தினேஷ் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு பிக் ஹீட்டர். சிங்கிள். No 75. ஸோ 10 over 75 ஆடிருக்காங்க. நல்ல ஒரு மூவ். only batsman Kumar. நல்ல பேக் ஃபுட். தி லெக் ஸ்பின்னர் ரத்தனையில் வந்திருக்காரு. போன பால் பவுண்டரி. It's loft. Single. Over 86. 12 ஓவர் முடிஞ்சிருக்கு. 86 ரன் அடிச்சிருக்கு. லாஸ்ட் 8 ஓவர் ரிமைனிங். ரன் ஆடிருக்காங்க. வித் 4 wicket down. லாஸ்ட் 7 overs ரிமைனிங். ஸோ அவருக்கு இது 3rd ஓவர். Over completed, score 96.
15 over completed, 97. So கடைசி 5 over. So 30 balls remaining to end the first innings in the semi-final. So straight away leg by on dot ball. மாதிரி எர்லியராக ரன் கொடுத்தாலும் பேக் டு பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ 16 ஓவர் கம்ப்ளீட்டட், ஸ்கோர் 99. 6.19 எக்கனாமியில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 4 overs ரிமைன். ஸோ கார்த்திக் 11 சீசன் 2 நாக் அவுட் டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ் யார் பார்க்க போகிறாங்க, ஹூ இஸ் தி ஃபைனலிஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். சிங்கிளோட டீம் 100. கரெக்ட்ல கேட்ச் இட்ஸ் முத்துசாமி. நல்ல ஒரு பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஓவர் கம்ப்ளீட்டட், ஸ்கோர் 103. ஸோ லாஸ்ட் 3 over remaining. 18 பால் இருக்குது. ஸோ ஃபார் டார்கெட் டிசைடிங் ஓவர். ஸோ சேசிங் பாய்ஸ் அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் விண்டேஜ் 11 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 13 runs ஆடணும். ஸோ அந்த 13 runs வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் ஆடி இருந்தார். ஸோ அவங்க எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் எண்டர்ஸ் நல்லா பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் 4 to 5 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக கடைசி முடிவில் மேட்ச் போகும். So போன பால் விக்கெட். Karthi is continuing dot ball again. Over 110 for 6. ஸோ பவுலர் மோகன் ஸோ இந்த கேட்சோட 5 wicket ஹால் எடுக்கிறாரு இந்த செமிஃபைனலில் அகெயின்ஸ்ட் சேசிங் பாய்ஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட அநேகமாக இதுதான் ஃபஸ்ட்டு 5 wicket ஹாலாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு தி மோகன்ராஜ். ஃபஸ்ட் ஓவர் பிளே. ஸோ கடைசி ஒரு ஓவர் தான் இருக்குது. ஸ்கோர் 116. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட். ஸோ நல்லா எட்ஜாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் ரோலிங். இட்ஸ் 4 120. ஸ்கோர் 121. ஸோ ரஞ்சித் போன ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 3-4 2 ஆடி இருந்தார். நல்லா ஒரு வைடாக இருக்கார். டாட் பால்.